வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் என்டி ஸ்கேன் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்டி ஸ்கேன்னா என்ன, அது எப்போ எடுப்பாங்க, எதுக்காக அந்த ஸ்கேன் எடுக்கிறாங்க, அதோட நார்மல் ரேஞ்ச் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்டி ஸ்கேன் அப்படிங்கிறது வந்து நக்கல் டிரான்ஸ்பரன்சி ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா, கரு உருவானது 3 மாதங்கள், அதாவது முதல் 3 மாதங்களில் குழந்தைக்கு வந்து ஏதாவது குரோமோசோமல் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத பார்க்குறதுக்காக இந்த ஸ்கேன் வந்து பண்ணுறாங்க. இந்த ஸ்கேன் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 11வதுலேருந்து 14 வாரத்துக்குள்ளே பார்க்கணும். ஏன் அப்படின்னா 15வது வாரத்தில் அந்த கழுத்துக்கு பின்னாடி இருக்க திரவம் வந்து மறைய ஆரம்பிக்கும். அதனால 11லேருந்து 14 வாரத்துக்குள்ள இந்த ஸ்கேன் வந்து கண்டிப்பா பார்க்கணும். இந்த ஸ்கேன்ல என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, இந்த 11லேருந்து 14வது வாரத்துல கருவில் இருக்க குழந்தையோட கழுத்துக்கு பின்னாடி ஒரு திரவம் வந்து உருவாகி இருக்கும். அந்த திரவத்தோட அடர்த்தி எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. அது அதிகமாக இருந்தாலும் இல்லை குறைவாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி டிடெக்ட் பண்ணுவாங்க. இது அந்த அளவு வந்து நார்மலாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் என்டி ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அளவு வந்து ஒருவேளை அதிகமாகவோ கம்மியாகவோ இருந்தது அப்படின்னா அதை தான் டவுன் சிண்ட்ரோம், எட்வர்ட் சிண்ட்ரோம், அந்த மாதிரி ஒரு சில குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. இதோட நார்மல் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொன்று இருக்குது. பட் இதை வந்து முதல் 12 வாரங்களுக்குள்ள, அதாவது 3 மாதங்கள்லாம் பார்க்கும்போது 3 மில்லிமீட்டருக்கு குறைவாக இருந்தது அப்படின்னா இதோட அளவு வந்து நார்மல் அப்படின்னு அர்த்தம். இது வந்து எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, குழந்தைக்கு வந்து ஏதாவது குரோமோசோமல் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத முன்னாடியே பார்த்து அதை சரி பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்கேன் பண்ணுறாங்க. இந்த ஸ்கேன் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.